வணக்கம். ஒரு சிறப்பு நேர்காணலுக்காக நடிகர், எழுத்தாளர், செயல்பாட்டாளர் திரு பிரகாஷ் ராஜ் அவர்களை இன்று நாம் சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன குறைச்சல், சூப்பராக இருக்கேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாம் சந்தித்தோம். ஆமாம், தேர்தல் மேகங்கள் அப்படியே சூழ்ந்து நாடு தீர்ப்பு எழுத காத்திருந்த நேரத்தில் சந்தித்தோம். இப்போ மீண்டும் தீவிரமான அரசியலை பேசுகிறதுக்கு உட்காந்து பேசுகிறோம். ஒரு வருஷத்தில் நிறைய நடந்திருக்கு. டீலிமிட்டேஷன் பற்றி பேசியிருக்காங்க. ஹிந்தி திணிப்பு அப்படின்றது ஒன்று, மூன்றாவது மொழி அப்படின்ற ஒரு பிரச்சனை, நிதி மாநிலங்களுக்கு தர்றது சம்மந்தமான பிரச்சனை, இப்படி பல விவகாரங்கள் நம்ம இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நடந்திருக்கு. அண்மையில் இன்னும் 2 நிகழ்வுகள் கூட நடந்திருக்கு. ஒன்று, சட்டமன்றம் பெருசா கவர்னர் பெருசா? சட்டமன்றம் நிறைவேற்றுற சட்டத்துக்கு கவர்னர் முட்டுக்கட்டை போடலாமா? அப்படி போட்டால் உச்சநீதிமன்றம் அதுக்கு கடிவாளம் போடும், 1 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லுது. அது எந்த இடத்துக்கு போயிருக்குன்னா, தமிழ்நாடு போட்ட கேஸ் வந்து பிரசிடெண்ட்டுக்கே இந்த ரூல் அப்ளை அப்படின்னு சொல்கிற இடத்துல வருது. அதை பார்லிமெண்ட் பெருசு, சுப்ரீம் கோர்ட் இல்லைன்னு அது திருப்பி பேசுகிற ஒரு இடம் ஒரு பக்கம் நகருது. அதுக்கிடையில் உங்களுடைய கட்டுரை ஒன்று பார்த்தேன், ஹிந்துவில் எழுதியிருந்தீங்க. உமர் காலித்தோட ஃபேமிலியை டெல்லியில் போய் பார்த்துட்டு வந்து சொன்னேன். இது எல்லாத்தையுமே நம்ம பேசலாம். தொடக்கத்தில் நம்ம கடைசியிலிருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். காஷ்மீருக்கும் உங்களுக்குமான கனெக்ட்? காஷ்மீர் நம்மளது தானே, இந்தியா தானே. காஷ்மீர் இப்போ 370 அபாலஜின்னாங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாங்க. இது இன்றைக்கி ரொம்ப வலிக்கிறா ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு. டெரரிஸ்ட்டு எந்த மொழி எந்த தர்மத்துக்கு சேர்ந்தாலும் டெரரிஸ்ட் தான், மனுஷன் கிடையாது. இந்த செக்யூரிட்டி எப்படி லேப்ஸ் ஆச்சுன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ தான் அது ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம டூரிஸ்ட் போகலாம், அங்கே எல்லாமே சரியாயிடுச்சுன்னு பிஜேபி கவர்மெண்ட் சொல்லிச்சு. இது அரசியலை நான் பேசலை, கட்சி சார்பாக பேசலை. ஒரு ஆளுங்கட்சியாக இருந்து ஒரு 2000 பேர் சேர்ற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் எப்படி நடத்துனீங்க ஒரு நாடை? தெரியலையா உங்களுக்கு? உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் இல்லையா? அவ்வளோ ஆர்மியை வச்சுருக்கீங்க. ஏன்னா பிகாஸ் இந்த ஆர்டிக்கல் 170 அது பண்ணும்போது நாங்கள் ஒரு ஷூட்டிங்கில் இருந்தேன், நாங்கள் இருக்கிற இளைஞர்களோட பேசிகிட்டு இருந்தேன். அப்போது நிறையா போலீஸ், ஆர்மி, இப்போ 80,000 பேர் எங்கள் ரோடில் இருக்காங்க. என்னன்னு பார்க்கும்போது இதை பண்ணுறாங்கன்னு தெரியுது. 370 வரது நடக்குது. ஸோ ஒரு பலஸ்தீன் இருக்கட்டும், ஒரு காஷ்மீர் இருக்கட்டும், ஒரு தமிழ்நாடு இருக்கட்டும், அதோடைய ஒரு தனித்துவம் இருக்குல்ல, அது அதாக விட மாட்டேங்கிறாங்க. எல்லாம் பிக் பிரதர் ஆகணும். இந்தியா பாகிஸ்தானுக்கு காஷ்மீர் மாதிரி நான் எந்த ஃபைட் பண்ணணும். அவனுக்கு என்ன வேணும்னு யாரும் கேட்குறதே கிடையாது. எனக்கு ஒரு காஷ்மீரியத்து வேணும், என்னுடைய ஸ்டேட் வேணும், அதை பற்றி இல்லை. ஸோ இது அரசியலாக தான் பார்க்குறாங்களே தவிர, இப்படி ஒரு அட்டாக் ஆகும்போது பார்த்தீங்களாம்பாங்க. அட்டாக் ஆகும்போதுன்னா வேர் வாஸ் த செக்யூரிட்டி? வை டோன்ட் யூ ஹேவ் திஸ் மச் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்? ஹிந்து முஸ்லீம் அப்படின்னு பேசுகிறதுலையோ, அவங்க மோதிக்கு சொல்லுன்னு சொல்லி ஒருத்தன் அடித்தாங்கிறதோ, இல்லை நீ ஹிந்துவான்னு தெரிஞ்சு அடித்தாங்கிறதோ, அது இல்லை. அது தட் இஸ் மோர் தென் தட். ஸோ வாட் ஆஸ் அ கண்ட்ரி, வாட் இஸ் த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அமித்ஷா பண்ணுறாரு? வாட் இஸ் த ஆர்மி டூயிங்? வாட் இஸ் த இன்டெலிஜென்ஸ் டூயிங்? ஒரு பொதுமக்களை காப்பாற்ற முடியாத ஒரு இன்டெலிஜென்ஸு இவ்வளோ பெருசாக சொன்னீங்க. அது ஒரு சாந்தி வந்துடுச்சு, எனிபடி கேன் பை லேண்ட் தேர், இனிமேல் டெரரிசமே ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் ஆட்சியில் தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ யூ ஆர் ஆன்சரபிள் ஃபார் தட். அதில் இன்னொன்று சொல்கிறாங்களே சார், இப்போ காஷ்மீரில் ஒரு அமைதி திரும்பிடக்கூடாது, அது எப்பவுமே ஒரு பாய்லிங் இடமாவே அதுதான் இருக்கு, இஸ்லாமிக் சக்திகள் விரும்புகிறாங்க பண்ணுறாங்க. இந்த அரசியல்வாதிகளுக்கோ இல்லை இந்த மாதிரியான ஜிஹாதி எக்ஸ்ட்ரீமிஸ்ட்கோ ஒரு அமைதி இருந்தால் அவங்களுடைய பொறுப்பு வேகாது. ஒரு அமைதி இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. வாட் இஸ் த ஆக்ஷன் டேக்கன் பை த இந்தியன் ஆர்மி? வாட் இஸ் த ஆக்ஷன்? இங்கே பிஜேபி பேச வேண்டாம், நான் அரசியல் பேச வேண்டாம். வாட் இஸ் த கவர்மெண்ட் டூயிங்? வாட் இஸ் த இன்டெலிஜென்ஸ் டூயிங்? வாட் ஆர் த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் டூயிங்? ஏன் ஒரு 80 பேர் 60 பேர் கான்வாயோட ஹோம் மினிஸ்டர் போக தெரியுதுல்ல, அந்த கான்வாய் மக்களுக்கு இருந்திருக்கணும்ல இல்லையா? அவன் அடித்தான், அவனை பேர் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நோயிங் இட் இஸ் அ சென்சிட்டிவ் ஜோன். அது ஒரு சென்சிட்டிவ் ஜோன். புல்வாமாக்கு அப்புறம் கூட நம்ம இன்னும் யோசிக்க எழுந்துக்கலன்னா, we will have to question whoever is in power, not politically. as a government, as a குடிமகன் கேட்குறேன், என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மோடி கவர்மெண்ட் அமைஞ்சு 3வது முறையாக பிரதமராக திரு மோடி பதவியில் இருக்கிறாரு.
அவர் ஜெயிச்சதில் அவர் மேனேஜ் பண்ணுறாரு. அங்கேருந்து ஒரு சந்திரபாபு நாயுடு, அங்கேருந்து நிதிஷ்குமார், ஒரு 10 பேரை சேர்த்து தான் ஒரு கூட்டம் முயற்சி பண்ணியிருக்காங்களே தவிர பை தெம்செல்ஸ் இஸ் நாட் அ லீடர். ஹீ இஸ் ஃபாலிங். 240 சீட்டுன்னு 240 இல்லை, அதில் இருக்கிற ஊழல்கள் இருக்குது. ஒரு 200 வந்திருந்தால் பெரிய விஷயம். தே ஹவ் ஆக்சுவலி லாஸ்ட் தேர் எலெக்ஷன்ஸ். ஆனால் டாப்லிங் கவர்மெண்ட்ஸ், பையிங் பீப்புள், 10 பேரை சேர்த்துக்கிட்டு நான் தான் அப்படின்னு கீழே விழுந்தாலும் இந்த மீசை மண்ணாகலைன்னு இருக்குல்ல, அப்படி தான் நடந்துட்டுருக்காரு மோடி. ஹிஸ் பவர் ஹேஸ் பீன் கொஸ்டின் பை த பீப்புள். அயோத்தியா அப்படின்னு ராம மந்திரம் கட்டின இடத்துலையே ஜெயிக்கலையே, இதுக்கு மேலே இருக்கா? யூபியில் நடுங்குனாங்கல்ல. சரி, ஒன்றொன்னா வருவோம். டீலிமிட்டேஷன் ஆரம்பிப்போம். டீலிமிட்டேஷனில் புதிய பாராளுமன்றத்தை கட்டினதுலேருந்து இந்த இஷ்யூ இருக்குது. டீலிமிட்டேஷன் ஹேஸ் டு ஹேப்பன். 25 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கணும்னு வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் 25 வருஷத்துக்கு பிறகுன்னு சொன்னாங்க. அடுத்த வருஷம் நடக்கணும். 2026 டீலிமிட்டேஷனுக்கான இயர். அது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. ஆனால் யூனியன் ஹோம் மினிஸ்டர் திரு அமித்ஷா சொல்கிறாரு, எந்த மாநிலமும் பாதிக்காது, சவுத் இந்தியாவுக்கு வந்து நாங்கள் வில் நாட் டூ இன்ஜஸ்டிஸ்ன்னு சொல்கிறாரு. ஆன் ரெக்கார்டு பார்லிமெண்ட்டில் சொல்லுங்களேன். அதெல்லாம் இதை பொய்யெல்லாம் வெளியே வந்து ஏன்னு சொல்கிறீங்க? இதை பாருங்கள், தமிழ்நாடு டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறது இல்லை, ஹிந்தி மொழியை அப்படி இல்லை. அது டீலிமிட்டேஷன் நடக்கணும். டீலிமிட்டேஷன் என்ன? ஒரு தொகுதியில் இத்தனை மக்களுக்கு ஒரு எம்பி இருக்கணும். அப்போ இருக்கிற ஒரு பாப்புலேஷனில் வந்து 534 இருந்தது, அதுக்கப்புறம் மாற்றணும். 2 தடவை தள்ளப்பட்டிருக்குது. பிகாஸ் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பார்க்கும்போது சவுத் இந்தியாவோட பாப்புலேஷன் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். நார்த் இந்தியாவில் சில மாநிலங்கள் கரெக்ட் பண்ணல. அந்த இடத்துல அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த இஷ்யூவை எடுத்துகிட்டு வரும்போது இந்த டீலிமிட்டேஷனை பற்றி டிஸ்கஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பழைய பார்லிமெண்ட் பில்டிங்கை விட ஒரு புது பார்லிமெண்ட்டுக்கு அவர் வந்து இதை போடும்போதே எங்களுக்கு தெரியும் அவன் இங்கே தான் வருவான். சவுத் இந்தியாவில் நுழைய முடியல. ஸோ இங்கே இருக்கிற எம்பிக்கள் எனக்கு தேவையில்லை. டீலிமிட்டேஷன் 800+ ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு இனிமேல் மெஜாரிட்டிக்கு நார்த் இந்தியா போதும். அந்த 3 மாநிலம் அவங்களுடைய ஹிந்தி பெல்ட்டில் இருக்கிறதுல அதை வச்சு பார்க்க. சரி, டீலிமிட்டேஷன் வேணுங்கிறதுக்கும் இப்போ வேணுமாங்கிறதுக்கும் அது ஒரு தடவை ஆகி சென்சஸ் ஆகி ஒரு தடவை அது போஸ்ட்போன் ஆகி மறுபடியும் வாஜ்பாய் வரும்போது இல்லை இது சரியான டைம் இல்லை, இது பற்றி இன்னும் பேசணும், இன்னொரு 25 இயர்ஸ் தள்ளனா அதுதான் இப்போவும் பண்ணணும். இப்போவும் பண்ணி அப்போ பாப்புலேஷன் சொன்னீங்க, இப்போ பாப்புலேஷன் இல்லை, இப்போ மாற்றம் நடந்திருக்கு. இட்ஸ் மோர் அர்னிங் ஸ்டேட். நீங்கள் வந்து சவுத் இந்தியாவுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் ஒரு டீலிமிட்டேஷன் எப்படி வருது? எப்படி அது டெமோக்ரஸி ஆகும்? எப்படி ஒரு ஃபெடரல் சிஸ்டம் ஆகும்? இப்போ இருக்கிற 525 எம்பிஸ்லேயே சவுத் இந்தியாவோட ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எம்பிஸ் வந்து ஒரு 26% தான் இருக்குது. டீலிமிட்டேஷன் இவன் சொல்கிறத பார்த்தா எங்களுக்கு 16% கூட இருக்காது. அப்போ எங்கே நம்மளோட மினிஸ்டர்ஸ்? நம்மளோட கதை எங்கே நம்மளோட அவசியமே கிடையாது. சர்வாதிகாரம் அங்கே தானே வரப்போகுது. ஸோ இந்த இப்போ இருக்கிற பாப்புலேஷன் பேஸ்டு டீலிமிட்டேஷனில் எப்போ உங்களுக்கு வந்து டெமோக்ரஸி இல்லையோ, எப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் உயிரான ஃபெடரல் உயிர் இல்லையோ, அப்போ நீ உட்கார்ந்து மறுபடியும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எப்படி பண்ணலாம்? எப்படி வந்து இந்த டீலிமிட்டேஷன் பண்ணதுனால ரெப்ரசன்டேஷன் கம்மி இல்லாமல் என்ன பண்ணலாம்? அதை நீ டிஸ்கஷனே பண்ணாமல் அது ஒரு ரூல் இருக்குது பண்ணு அப்படின்னா எப்படி அது? ஸோ ஒரு டிஸ்கஷன் நாங்கள் வந்து நீ டிஸ்கஷன் பண்ண, நீ ஒரு மெஜாரிட்டியில் இருக்கேங்கிற எல்லாத்தையும் பாஸ் பண்ணிகிட்டே போனா அது அப்படி இல்லைல்ல. நீ ஜெயிச்ச பிறகு அரசியல் கட்சி கிடையாது, நீ ஒரு கவர்மெண்ட், யூனியன் ஆஃப் கவர்மெண்ட், எல்லாரோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண எவ்ரி ரெப்ரசன்டேட்டிவ். அதை பண்ணாமல் டீலிமிட்டேஷனை திணிக்கிறேன்னா உன்னோடைய அரசியல் எண்ணம் வேறு. அண்ட் நாம் வந்து சவுத் இந்தியாவில் வந்து ஒரு தமிழ்நாடு இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், கேரளா இருக்கட்டும், இது இருக்கட்டும், இது ஆந்திரா இருக்கட்டும், தெலங்கானா இருக்கட்டும், மிசோரம் இருக்கட்டும், we are not ready to take it down. இது தமிழ்நாட்டோட டீலிமிட்டேஷனுக்கு எகெயின்ஸ்டான ஒரு போராட்டம் தமிழ்நாட்டோட போராட்டம் இல்லை. இட்ஸ் அ மாடல் ஃபைட் ஃபார் ஆல் த ஸ்டேட்ஸ். இதுலேருந்து பாதிக்கப்படுற எல்லா ஸ்டேட்டுக்காக இருக்கிற ஒரு போராட்டம். நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். இது அரசியல் இல்லை. இது இன்றைக்கி வந்து ஒரு வீட்டில் வந்து ஒருத்தன் சம்பாதிக்கிறான், 10 பேர் 4 பேர் சம்பாதிக்கலைன்னா நம்ம பகிர்ந்துக்கிறோம். அப்படின்னு சம்பாதிக்கிறவனுக்கு நீ வந்து நல்ல பைக் வாங்கக்கூடாது அப்படின்னா எப்படி? அவன் சம்பாதிச்சதே குற்றமா? இன்றைக்கி ஒரு சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸு இன்க்ளூடிங் மகாராஷ்டிரா நம்ம எல்லாமே வந்து இவ்வளோ வரியை கட்டுறோம். நம்ம கொடுக்குற 100 ரூபாய்க்கு திருப்பி 36 ரூபாவோ 42 ரூபாவோ 45 ரூபா தான் கொடுக்குறேன். ஆனால் அங்கே மக்கள் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, வந்து பீகார் 100 ரூபா கொடுத்தா அவங்களுக்கு 900 ருபீஸ் கொடுக்குறேன். அது என்ன நியாயம் இது? நிறைய நல்லா வேலை பார்த்ததுக்கும் நல்லா உழைச்சதுக்கும் ஒரு கல்வி எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு எங்களையே நீங்கள் வந்து இது பண்ணுவீங்களா? அது மட்டும் இல்லாமல் நீ இதை பண்ணலன்னா உனக்கு காசு கொடுக்க மாட்டேன். யாரோட காசு யாருக்கு கொடுக்க மாட்டேங்கிற?
தமிழ்நாட்டில் உண்மையாகவே உனக்கு நண்பர் இருந்தால் ஏன் ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிற? உன் கட்சி இருக்கிற ஊர் தான் உன்னது, இல்லைன்னா அது உன்னது ஆகணும், உன்னது ஆகணும், பிரிக்கணும், போசணும், இங்கே வந்து ஏதாவது தூண்டணும். ஸோ அந்த அரசியல் எனக்கு அப்போவே தெரியுது. பார்லிமெண்ட்டு டீலிமிட்டேஷன் எடுத்துகிட்டு வரும்போது உட்காந்து பேச மாட்டீங்களா? எப்போத்துலேருந்து போயிட்டுருக்கு? 2 வாஜ்பாய், இந்திரா காந்தி, மன்மோகன் சிங்கில் இருக்கும்போதில் போஸ்ட்போன் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் முட்டாளுங்களா? அவங்களாம் முட்டாளுங்களா? அவங்க இல்லை இப்படி வேண்டாம், இது சரியாக வராது, பாப்புலேஷனில் பண்ணதுனால there are some issues, இதெல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும், அதனால் இன்னொரு 25 years, இன்னொரு 10 வருஷம் தள்ளி வச்சு இப்போ டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணு. எப்படி பண்ணலாம்? என்ன கேட்குறோம்? எங்களோட ரெப்ரசன்டேஷன் குறையுதுங்க. இப்படி குறைஞ்ச எங்களோட குரல் கேட்காதுங்க பார்லிமெண்ட்டில். நீங்கள் மெஜாரிட்டி நீங்கள் தான் வந்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படி ஆகாதுல்ல. இது ரொம்ப ஒரு ஒரு நியாயமான ஒரு கேள்வி இல்லை. டீலிமிட்டேஷன் வேணான்னு சொல்ல, அது வேறு மாதிரி பண்ண, என்னோட ரெப்ரசன்டேஷன் வர்ற மாதிரி டீலிமிட்டேஷன். தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் சார்பில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் கூட்டின அந்த மாநாட்டில் பல மாநில முதலமைச்சர்கள் கலந்துக்கிட்டாங்க. அது வந்து ஒரு ஆல் இண்டியா மூமெண்ட்டாக பாதிக்கப்படுற மாநிலங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஒரே யுனானிமஸாக கோரிக்கை வைக்கிற ஒரு இடத்துக்கு வந்தது. அதுக்கு அவங்க வச்ச பேர் கூட ஃபேர் டீலிமிட்டேஷன் தான், நோ டீலிமிட்டேஷன். அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, இவனுங்க வந்து திரிக்கிறாங்கல்ல, ஹிந்தி மொழியை துவேசிக்கிறாங்க. டீலிமிட்டேஷன் எதிர்க்கலையா, ஃபேராக பண்ணு. அதை பண்ணும்போது என்னுடைய பங்கு என்னன்னு சொல்லு, என்னுடைய ரெப்ரசன்டேஷன் என்னன்னு சொல்லு. அதை கேட்குற காது இல்லைன்னா எப்படி? இவ்வளோ ஒரு ரெசல்யூஷன் போட்டு 5 CM 7 மாநிலத்தை சேர்ந்தவங்க போடுறாங்க. ஆனால் யூனியன் கவர்மெண்ட்லேருந்து அதுக்கு வந்து காது கேட்காது. அவங்க வேண்டாம், நீ எல்லாம் வந்து எதிர்க்கிற, நீ எல்லாம் எதுக்கு, நீ நேஷனல் செக்யூரிட்டிக்கு இது என்னது? தமிழ்நாட்டில் வந்து இப்போ நீங்கள் வந்து நிதி ஒதுக்குறதுல வந்து பாரபட்சம் காட்டுறாங்கன்னு சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் வந்து பேசின பிரைம் மினிஸ்டர் திரு மோடி வந்து சொல்கிறாரு, நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ கொடுத்தாலும் நான் வந்து மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டோட கூட காசு கொடுத்துருக்கேன், ஆனால் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி என் அப்பா என்கிட்ட வந்து, எனக்கு 20 வயசு ஆகும்போது எங்கள் அப்பா சைக்கிள் வாங்கி கொடுத்தான், நீயும் சைக்கிளில் போக முடியுமா இன்னைக்கு? அன்றைக்கி டாலருக்கு முன்னாடி ரூபாய் எனக்கு ஜனத்தொகை என்ன? வருஷம் அதிகமாகிட்டு இருக்குல்ல. அது என் காசு தான் எனக்கு கொடுக்குற. நீ யார் நான் அப்பா அவ்வளோ கொடுத்தானா இவ்வளோ கொடுக்குறேன்னு? வேண்டாம். 20 வருஷத்தில் என்ன இருக்குது? இந்த பெட்ரோல் விலை அதுதான் இருக்கா? காய்கறி விலை அதுதான் இருக்கா? அதே விலைவாசியாக இன்றைக்கி இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கொடுத்ததோட நான் அதிகமாக கொடுக்கு. நீ யாரையா கொடுக்குறதுக்கு? உன்னுடைய வேலை என்ன தேவையோ அதை கொடு. அது தேவைங்கிறதுனால தானே கொடுக்கணும். நீ இப்படி தானே வளர்ந்துருக்கு எக்கானமி. இது ஒரு அது வேணும்னு பேசுறது. அதாவது நான் கடவுள், நான் கொடுக்குறேன். நீ யாரு கொடுக்கறதுக்கு? மக்கள் கொடுத்த வரி பணம் தானே திரும்ப வருது. என் காசை என் நிலைமைக்கு எனக்கு கொடுக்காம நீ யாரு கொடுக்கறதுக்கு? யாரு நடத்துறது இந்த நாடை? மக்கள் உழைச்சி அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க அவங்களோட எல்லாத்தையும் பார்த்து மீதி பணத்தில் வரி கட்டி, உனக்கு வரி கட்டுறேன்ல, நான் கட்டலைனாலும் பிடுங்குறல்ல நீ. நான் சம்பாதிச்சு டூத் பேஸ்ட் வாங்கினா வரி, தீப்பற்றி வாங்கினா வரி, பெட்ரோல் போட்டா வரி, டீசல் வாங்கினா வரி, ஒரு டிஷர்ட் வாங்கினா வரி. நான் கட்டவே தேவையில்லைல்ல. அதுக்கப்புறம் எனக்கு வர்ற சம்பளத்தில் 10% TDS கட் பண்ணிக்கிறேன், GST போடுறேன், டாக்ஸ் டெரரிசம் நடக்குது. எல்லாத்தையும் இப்படி பிடுங்கி எடுத்து அதை எனக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு நீ ஏதோ பெரிய மன்னன் மாதிரி தான தர்மம் நான்சென்ஸ். தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறேங்கிறதுக்கு எவ்வளோ ஆணவம் இருக்கணும், எவ்வளோ அகங்காரம் இருக்கணும். என் பணத்தை எனக்கு கொடுக்கறதுக்கு மன்மோகன் சிங் எவ்வளோ கொடுத்தாரு, நான் எவ்வளோ கொடுத்தேன்னு. அவரும் அவர் சொத்தை எடுத்துகிட்டு வரல, நீயும் சொத்தை எடுத்துகிட்டு வரல. அது என்னுடைய உரிமை. உமர் காலிதோட குடும்பத்தை பற்றி பேசிட்டு வந்ததை, அவங்கள சந்தித்து பேசினதை எழுதியிருந்தீங்க. அது மட்டும் இல்லை, அவ்வப்போது உங்கள் ட்விட்டரில் பார்த்தா அல்லது ஏதேனும் நிகழ்ச்சிகளில் பார்த்தா அங்கொன்று இங்கொன்றுமா உமர் காலித் பற்றின குறிப்பு இருக்கும். ஒரு அட்டென்ஷனை ஈர்க்கிற ஒரு தன்மை இருக்கும். தொடர்ந்து பேசணும்ல குணா சார். இது பாருங்கள், மறந்துடுறாங்க மக்கள். அது அவங்களுடைய கூட பல வேலைகள் இருக்கும். அந்த உமர் காலித் பற்றி எழுதும்போது அங்கே ஒரு அமீருங்கிற ஒரு அவன் வந்து ஒரு 17ஆவது வயசில் ஜெயிலுக்கு போகிறான் செய்யாத ஒரு குற்றத்துக்கு. அது அவனுக்கு வாதாட முடியாமல் அவனை பற்றி யாரும் கண்டுக்காமல் இருந்ததுனால அவன் வெளியே வரும்போது 31 வயசு ஆகுது. அத்தனை வருடங்கள் யாரும் அவனை பற்றி பேசாததுனால, அவனுக்கு போராடுறதுனால இருந்திருக்கான். இப்போ உமர் காலித் 5 வருஷமாக இருக்கான். அது என்னுடைய கடமை ஆகுதுல்ல. ஒரு குல்ஃபிஷாக இருக்கா, அவளுடைய பொயிட்ரிஸை படிக்கிற நிறைய பொலிட்டிக்கல் பிசினஸ் இருக்காங்க. நம்ம வந்து ஸ்டான் சுவாமியை பார்த்துருக்கோம். ஸ்டான் சுவாமிங்கிற போராடி வயசாக இருக்கு, பார்க்கின்சன் டிசீஸ் வரை அவளுக்கு ஸ்ட்ராக் கூட கொடுக்கல இந்த கவர்மெண்ட். ஆனால் டேராங்கிற ஒருத்தனோ ரேபிஸ்டோ அல்ல அஸ்ராம் பாப்புவோ அப்பப்போ பேலில் வெளியே வருவானுங்க. ஆனால் அவன் வர முடியாது. கௌரியை கொன்னவங்க
5 வருஷமாக ஆயிடுச்சு, கரெக்டாக விசாரணை இல்லைங்கிறதுனால வெளில வர்றாங்க, இவங்க மாலையை போடுறானுங்க. விசாரணை இல்லாமல் ஒருத்தர் இருக்கான் நம்மளுடைய இளைஞன். அவனை பற்றி அடிக்கடி பேசணுமில்ல, நான் அடிக்கடி சொல்லணும்ல, நான் இருக்கேன், உன்னோட இருக்கேன். ஏன்னா அவன் உடையக்கூடாதுல்ல. அது தொடர்ந்து பேசணும். ஒரு 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 விஷயத்தை நம்ம நம்பணும்னா அதை தொடர்ந்து பேசணும். அதனால தான் அப்பப்போ பேசுவேன். அதனால தான் நம்ம நண்பர்கள் பேசணும், நம்ம கூட இருக்கணும். ஏன்னா இந்த அநியாயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, பார்த்துட்டு இருக்கக்கூடாதுல்ல. ஒரு சமகாலத்தில் வந்து இப்போ நீங்கள் பன்சாரேவுடைய கொலையாளிகள், தபோல்கர், கல்புர்கி, கௌரி, 5 வருஷம் ஆகுதுல்ல. யார் கொன்னாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க, யூஸ் பண்ண வெப்பனை கண்டுபிடிச்சிருக்கீங்க, உள்ளே இருக்காங்க, ஜட்ஜ்மெண்ட்டே வர மாட்டேங்குது. தள்ளி 5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் விசாரணை நடந்துட்டு இருக்காங்கன்னா அவங்கள பேலில் வெளியில் எப்படி வருவானுங்க? பேலில் வெளியில் வந்த உடனே பஜ்ரங் தள்ளோ இவனுங்க எல்லாம் வந்து ஜெய் ஸ்ரீராமன் சொல்லி அவனுக்கு மாலை எப்படி போடுவீங்க? அப்போ அவங்க அரசியல் தெரியுதுல்ல உங்களுக்கு. வந்து அந்த என்ன அது ஒரு ஒருத்தர் கத்திக்கிட்டே பேசுகிறானே, ஒரு ஆங்கர் ஹிந்தியில் உங்களுக்குலாம் பேசிகிட்டு இருப்பாருங்க, அவர் பேர் என்னங்க? அர்னாப் கோஸ்வாமி. அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. சாட்டர்டே சண்டே கோர்ட் ஓப்பன் ஆகுது, மண்டே பெயில் வருது. ஒரு ஜெர்னலிஸ்ட் அரெஸ்ட் பண்ணால் தவறு, நான் அவங்க ஆளுங்கிறதுனால மண்டே பெயில் வருது. கப்பனுங்கிற ஒரு ஜெர்னலிஸ்ட் கேரளாலேருந்து ஹத்ராஸ் ரேப்பை இதை பண்ண போகிறாரு. 2 வருஷம் ஆகுது வெளியே வர்றதுக்கு. உமர் காலித் 5 வருஷமாக இருக்கான் ஜெயிலில். அதே டெல்லி ரயாட்ஸில் இந்த கம்யூனலிசமை தூண்டினவங்க மினிஸ்டர்ஸ் ஆகிருக்காங்க, கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க, வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரையல் இல்லாமல் எப்படிங்க 5 வருஷம் இருக்க முடியும் ஒருத்தனை? இது தெரியுது இல்லை எப்படி நீ வந்து வாய்ஸை அடக்க ட்ரை பண்ணுறேன்னு. அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு தானே இருக்கணும். வில் ஹேவ் டு கண்டினியூஸ் டு ஸ்பீக். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ரெசிலியன்ஸ், கேட்குறதுக்கு ஒரு குரல் இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியும். அது நமக்காக பேசுகிறவங்க வெளியே நிற்கிறான்னு. இப்போது பிரகாஷ் ராஜ் ஒரு நடிகன், சினிமா எல்லாவும் இருந்து எந்த அரசியல் கட்சியிலையும் இல்லாமல் எதையும் எதிர்பார்க்காம ஏன் பேசுகிறான்னு 2 நிமிஷம் கேட்க மாட்டீங்களா? ஆன்டி ஹிந்து, ஆன்டி டெரரிஸ்ட். அதனால தான் சொன்னேன், உமர் காலித் தேச துரோகின்னா நம்ம தேச துரோகம் என்னன்னு தெரியணும். பிரிட்டிஷ் காலத்தில் தேசங்களுடைய பக்தனாக இருந்தால் நாம் மகாத்மா காந்தி, இவங்க ஆட்சியில் தேச துரோகி ஆகிடுறான், கோட்ஸே தேசபக்தன் ஆகிடுறான். பாருங்கள், பிஜேபியை நீங்கள் வந்து பிஜேபி இல்லை, அது ஆர்எஸ்எஸ். நீங்கள் அதோடைய வரலாறையோ அதோட வளர்ச்சியை நீங்கள் பார்க்கணும். அவங்க ஜனசங்கன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து கம்யூனல் எலிமெண்ட்டை தூண்டுறாங்கிறதுனால பட்டேல், நெஹ்ரு பேன் பண்ணியிருக்காங்க பாலிட்டிக்ஸ்க்கு வரக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் இன்னொரு பேரில் போய் அதுக்கப்புறம் பிஜேபிங்கிற பேரில் வந்திருக்காங்களே தவிர உள்ளே அதுதான் கும்பிடுறது காந்தியை, உள்ள கோட்ஸே தானே, உள்ள சாவர்கர் தானே. இந்த ஆர்எஸ்எஸும் இந்த பிஜேபியில் இருக்கிறவங்க ஒரு சுதந்திரக்காக போராடின ஒரு போராளியை காமிங்க சார், எனக்கு ஒரு போராளியை காமிங்க. வக்ஃபு சட்டம் வந்திருக்கு, 1 வருஷத்துக்குள்ளே வேகமாக கொண்டு வர்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. டிஸ்கஷன் வைக்கிறாங்களா? இது வந்து ஒரு ஏழை முஸ்லீம்களுக்கு இது ரொம்ப பெரிய அளவில் பயன் தரும். ஏங்க, முஸ்லீமுங்கிற காரணத்துக்கு 5 வருஷம் பேல் கிடைக்காது. பீஃப் சாப்பிட்றாங்கிற காரணத்துக்கு மட்டன் சாப்பிட்டாலும் முஸ்லீமை கொல்லுவீங்க, முஸ்லீம்ஸை ரேபிஸ்ட் தம்பீங்க. இவங்க முஸ்லீமாக எதிர்க்கிறீங்க, முஸ்லீம்னா வேண்டாங்கிறீங்க, முஸ்லீம்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு கட்சி. இது வந்து முஸ்லீம் வேலைகளுக்காக வேலை பார்க்குறதுன்னு நம்புவீங்களா நீங்கள்? நம்புற மாதிரி ஏதாவது போய் சொல்லணும். இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம்னு கத்திட்டு இருக்கிறேன், நீ முஸ்லீமை காப்பாற்ற போறியா? அதுக்கு வந்து வக்ஃப் யூஸ்டு ப்ராப்பர்ட்டிக்கு பேப்பர்ஸ் காமிக்கணுமா? 300 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர்ஸ் இருந்ததா? ஒரு வக்ஃப் சொத்தான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆதாரம் எங்கேருந்து எடுக்கிறது? 300 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கிறது நீ பிடிப்பியா? எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவானுங்க? அப்புறம் அந்த முஸ்லீம் வக்ஃப் போர்டுக்குள்ளே நீ வந்து 2 ஹிந்துக்கள் வேறு அந்நிய மதியர்கள் உள்ளே வரணுமா? வைக்கலாமா? அது ரூலா அது? அப்போ நீ திருப்பதி தேவஸ்தானிலேயோ உன்னுடைய மடங்களில் வந்து 2 முஸ்லீமை வச்சுப்பியா முடிவு எடுக்கிறதுக்கு? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? யாரை பேசிக்கிட்டு இருக்கீங்க? இன்றைக்கி முஸ்லீம் ப்ராப்பர்ட்டி இது ஓகேனா நெக்ஸ்ட்டு கிறிஸ்டியன் ப்ராப்பர்ட்டி, நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டி. உன்னுடைய ப்ராப்பர்ட்டிக்கு வர மாட்டார்ல, மடத்து பேரில் எது பேரில் நீ வச்சுருக்கிற ப்ராப்பர்ட்டிஸு. இந்த பூச்சி விளையாட்டெல்லாம் நம்ம வந்து நமக்கு தெளிவாக இருக்கணும். கேட்குறது சுப்ரீம் கோர்ட் கொடு பதில். இப்போது ஒரு டிஸ்கஷனே பண்ணாமல் மெஜாரிட்டின்னு போகிறீங்க. யார்? சந்திரபாபு நாயுடு. அவர் ஓட்டு கேட்கும்போது 4% முஸ்லீமுக்கு நான் வந்து ரிசர்வேஷன் கொடுத்தான் சொல்லி ஓட்டு கேட்டார். அந்த வக்ஃப் போர்டுக்கு சைன் பண்ணுறாரு. ஏன்? ஆட்சியில் இல்லைங்கணும், பவர் வேணும். அந்த பவன் கல்யாணி எலெக்ஷன் ஜெயிக்கும் போது முஸ்லீம்ஸோட உட்காரணும், சாப்பிடணும், பிரியாணி சாப்பிடணும், குல்லா போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நான் சனாதன தர்மாங்கிறது என்ன 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 விளையாடுறீங்க?
சார் அவர் ஏடிஎம்கேவோட ரொம்ப தமிழ்நாடு அரசியல்லாம் ஆர்வம் காட்டுறாரு. எம்ஜிஆர் வந்து ரொம்ப தன்னோட ரோல் மாடலாக சொல்கிறாரு. ஏடிஎம்கே உடைய கட்சி தொடங்குற நாளுக்கு வாழ்த்துலாம் சொல்லி மெசேஜ் போடுறாரு. எப்போ வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி திடீரென்னு ஏடிஎம்கே மேலே லவ் வந்ததோ அதிமுகவும் பிஜேபி சேர்றதுன்னு அன்றைக்கே சொல்லிட்டேன் நான். அதுக்கான பேஸ் அது. ஸோ பாஜகவோட நாங்கள் சேரவே மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அதிமுக. நீ இங்கே இருக்கிற ரீஜனல் கட்சி தானேப்பா. அவனுங்க பாஜக என்ன பண்ணிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியும்ல. என் நாடை, என் மொழியை, என் வரலாறை மிதிக்கணும்னு தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவனோட எப்படி சேருவேன் நீ? இல்லை நான் சேர மாட்டேன். பட் எப்போ பவன் கல்யாண் ட்வீட் பண்ணடோ சேர்றாங்கடா இவங்க அப்படின்னு அதான் நடக்குது இன்னைக்கு. இப்போ என்ன சொல்வீங்க நீங்கள்? தமிழ்நாட்டுக்கு ரெப்ரசன்டேஷன் கம்மியாக போகுது, டிலிமிட்டேஷன் வருவியா? இல்லை வர்றேன் அவனோட சேருவியா? என்னோட மொழியை காப்பாற்றணும், என்னை திணிக்கக்கூடாது. நீ என்னோட இருப்பியா, தமிழரோட இருப்பியா, அவனோட இருப்பியா? என்ன பிரச்சனை? ஸோ இதை பவன் கல்யாண் பண்ணுறதெல்லாம் வந்து இவங்களோட வியூகம் தான். பவன் கல்யாணம்லாம் எப்படின்னா, இந்த பாம்பே சென்ட்ரல் ரொம்ப கூட்டம் இருக்கும். ஸ்டேஷனுக்கு போய் நின்னா நீ ஏற வேண்டிய அவசியம் இல்லை. கும்பல் தானே ஏற்றுறோம் ட்ரெயினுக்குள்ளே. தள்ளி 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 கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல இறக்கி விட்டுறணும். அப்படி ஏற்றிட்டாங்க அவனை. ஒரு நாள் இறக்கி விடுவாங்க, அப்போ புரியும் அவருக்கு. பிஜேபி வந்து நிரந்தரமான நண்பர்கள் கிடையாது. அவரு உன் தோள் மேலே கை போடுறாங்கன்னா உன்னை அமுக்கிறதுக்கு தான் தவிர வேற ஒன்றும் இல்லை. அதை புரிஞ்சிக்காம உனக்கு ஏதோ காசு வேணுமா, பணம் வேணுமா, இல்லை ஒரு பவர் தேவைப்பட்டதா நீ போ. நாடை விற்றுட்டு போகிறல்ல, அதை ஏற்றுக்க முடியாது. உன்னை ட்ரெயின் ஏற்றிருக்காங்க இப்போ, உனக்கு தெரியாது. டிப்யூட்டி சிஎம் பக்கத்துலேயே வந்து உட்காடுறாரு, அப்படி பேசுகிறாரு. தமிழ்நாட்டில் வந்து பேசுகிறாரு. அவங்க நான் இங்கே தான் பிறந்தேன், இங்கே தான் இருந்தேன், இந்த ஊரில் தான், தெருவில் தான் இருந்தேன். மகாராஷ்டிராவுக்கு போய் நான் இங்கே தான் இருந்தேன், தெருவில் தான் இருந்தேன். என்னையா பேசிக்கிட்டு போகிறேன் நீ? இறக்குவான் பாரு உன் வேலை முடிஞ்ச உடனே. இந்த அண்ணாமலை இறக்குனாங்கல்ல, அப்படிதான் ஆக போகுது. அண்ணாமலை இறக்குறது வரையும் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுறீங்களா? எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறேங்க. அவனுங்களோட வேலை அது. இவனுங்க தான் முட்டாளுங்க, புரிய மாட்டேங்குது இவனுங்களுக்கு. இப்போ படிச்சில் என்ன பண்ணுவாங்க, இப்போ அங்கே போய் வைப்பான் ஒரு மீட்டிங். இப்போ என்ன அவர் அண்ணாமலைக்கு இப்போ எடுத்தார், அதிகமாக என்ன கொடுப்பான்? ஒரு ராஜ்யசபா சீட் இருக்குது எங்கள் ஆந்திராவில், அது டிடிபி இது. அதை கேட்பான் இவன். இல்லை அங்கே கொடுக்கணும், இல்லை எங்கேயாவது கவர்னர் ஆக்கணும். அவனு ஒரு சாக்லேட் கொடுக்குறது யூஸ் பண்ணிட்டு அடிச்சுட்டு சாரிடா சாக்லேட் சாப்பிடுச்சு கடை அவ்வளவுதான். எவ்வளோ வேணும் பயன்படுத்துறது தான். அந்த அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சு கூட என் நாடை விற்கிற வேலை பார்த்தேன்ல, உனக்கு இதுதான் சிக்ஸ். பட் நான் நாடை விற்க விட மாட்டேன். டிஎம்கே தனக்கு ஒரு கூட்டணியை வச்சுக்குது. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, விசிக ஒரு பெரிய தமிழ்நாட்டுக்காக வச்சுக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ அதிமுக ஒரு கூட்டணி வச்சுக்க வேண்டாம். அது யாரோட வச்சுக்கிற நீ? உள்ளூர்காரனோடைய வச்சுக்கிற? ஊரை கொள்ளையடிக்க வரங்கிட்ட வச்சுக்கிற? அதை எப்படியா ஏற்றுக்க முடியும்? நல்ல கதையாச்சுங்க. கூட்டணி வச்சுக்கிறது தப்பு இல்லை, யாரோட வச்சுக்கிறேங்கிறது தானே பிரச்சனை. நீ போராடு, எதிர்கட்சியாரு, ஆளுங்கட்சியாரு, அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. நாங்க யாரோட சேர்ந்தா உங்களுக்கு என்னங்க? நாங்க வந்து திமுகவை வீழ்த்தோம், திமுக ஒரு கூட்டணியோட வருது. நீ யாரோட சேர்ந்தா எனக்கு என்னன்னு ஓகேப்பா, நீ யாரோட சேர்ந்தப்ப நான் என் வேலையை பண்ண விடு. நான் நாடை விற்க விட மாட்டேன், என் தமிழ்நாடு அசிங்கமாக்க விட மாட்டேன், என் சவுத் இந்தியா அசிங்கமாக்க விட மாட்டேன். இப்போ என் போராட்டம் நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ வெளிப்படையாக ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி நீங்கள் எதிர்க்கிறீங்க? எதிர்த்து தான் ஆகணுங்க. அதை என் வீட்டையே கொள்ளை அடிக்க வரானா, அவனை எதிர்க்காம வேறு யாரை எதிர்ப்பேன்? நல்ல வேலையாச்சே. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இவங்களெல்லாம் இன்னொரு அரசியல் கட்சியாக பார்க்குறீங்க. ஆனால் பிஜேபியோட கூட்டு சேர்ந்தா மட்டும் எதுக்குறீங்களா? பிஜேபி இன்னொரு எட்டனதர் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக பார்க்க கிடையாதுங்க. அது ஒரு பேர் மட்டும்தான். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிந்துத்துவாதி, ஒன் நேஷன் ஒன் கண்ட்ரி, மனுவாதி, அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, நீங்கள் அதை பார்க்கணும். நீங்கள் சும்மா பேரை பார்த்துக்கிட்டு இருந்தால் இவங்க ரெண்டு பேரும் ஆடிருக்காங்க. மேட்ச் ஃபிக்ஸிங் நடந்துக்கிட்டு இருக்கு. பின்னாடி குற்றவாளி யாரு? ஏடிஎம்கேவோட கொள்கை வேற, பிஜேபியோட கொள்கை வேற. எலெக்ஷன்ல கூட்டணி சேர்றதுனாலே நாங்கள் கொள்கையெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. சுற்றி விட்டா டுப்புன்னு ஏதோ பேசுவான்னு தெரியுமா, வாய்க்கு வந்த மாதிரி. அதான் அது எப்படிங்க கூட்டணி இருந்தால் இருக்கல? யார் சிஎம்னு அவன் டிசைட் பண்ணுறான் இவன் சொல்கிறான், இல்லை நான் தான் டிசைட் பண்ணுறேன்னு இவன் சொல்லுவான். யார் டிசைட் பண்ணுறது? நோட்டா கூட இல்லாத ஊரை வந்து அவனை ஏன் வந்து இங்கே வளர்க்குறீங்க? உனக்குன்னு ஒரு தன்மானம் கிடையாது, உனக்குன்னு ஒரு கொள்கை கிடையாது. ரெண்டு வேற கொள்கையாக இருந்தால் எப்படி சேருவீங்க? நீ தமிழ்நாட்டுக்காக தானே வேலை பார்க்குற, நீ நேஷ்னல் பார்ட்டி கிடையாது. இல்லை, நீ வந்து டெல்லியில் ஆட்சி பிடிக்க ட்ரை பண்ணல. அதிமுக தமிழ்நாடு தானே, தமிழ்நாட்டை தான் ஆட்சி பிடிக்கணும். யாரோட சேர்ற? தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுறவனோட சேர்ற. என்ன எதுக்கு சேர்ற அவனோட? நீ
காசுக்கு சேருவேன், இன்னும் கொஞ்சம் பலம் வேணும்னு சேருவேன். இல்லை நீ பண்ணுற கூட்டத்தை அவன் ஏதாவது ஈடியில் பிடிச்சிருப்பான், இல்லை நான் வெளியே விடுவேன், அந்த பயத்துக்கு சேர்ந்துருப்பேன். ஏதாவது ஒன்று சொல்லு, தமிழ்நாட்டுக்காக சேரல நீ. திமுக ஆட்சியை வீழ்த்தணும், அதுக்காக நான் சேர்றேன். அப்போ உன்னோட பிரச்சனை நான் என்ன பண்ணுறது? அதான் அப்போ சரி வீழ்ச்சி பாரு, மக்கள் ஏற்றுப்பாங்களா பார்க்கலாமே, அதில் என்ன இருக்கு இப்போ? ஸோ சொல்லிட்டேன், நீ உனக்கு வந்து தமிழ்நாடு முக்கியம் இல்லை, நாடு முக்கியம் இல்லை, அந்த மொழி சாகிறது முக்கியம் இல்லை, டீலிமிட்டேஷன் முக்கியம் இல்லை, உனக்கு பர்சனல் எஜெண்டா இருக்குது இல்லையா? சரிங்க பார்க்கலாம். மக்கள் இந்த வாட்டி ஓட்டு என் நாடை வந்து கடத்துறவனோ, என் நாடுக்கு எனக்கு துரோகம் பண்ணுறவனுக்கு ஓட்டு போடுவாங்களா, இல்லை என் ஸ்டேட்டுக்காக போராடுற கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களான்னு பார்க்கலாம், கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்களான்னு பார்ப்போம். அதுதான் பிரச்சனையாகும். அதான் இஷ்யூ, எலெக்ஷன் இஷ்யூ இந்த வாட்டி. ஸோ தமிழ்நாட்டோட விரோதிகள் யாரு, தமிழ்நாட்டுக்கு நன்மை செஞ்சவங்க யாரு, அதுதான் இஷ்யூ இந்த எலெக்ஷன். நம்மளுடைய தனித்துவத்துக்கு, நம்மளுடைய அடையாளத்துக்கு, நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு நம்மளை யார் கொடுக்கணுமோ அவன் தான், அதுதான் இஷ்யூ. மீதி எதுவும் இஷ்யூ இல்லை. தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. கேன்சர் ஃபர்ஸ்ட் பிடிக்கும் சார். கவர்மெண்ட்ல நிறைய தப்பு இருக்கு, கவர்னன்ஸ் இஷ்யூஸ் இருக்கு, மக்கள் பிரச்சனைகளை இவங்க பல விஷயங்களை தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னதெல்லாம் நிறைவேற்றல. அதாவது கேள்வி கேட்டுட்டு தான் இருப்போம். பட் இந்த இஷ்யூ, இந்த எலெக்ஷன் அதுவும் இஷ்யூ தான். ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் விஜய் வர்றாரு, இன்னொரு வரட்டும், அது மக்கள் தேர்ந்தெடுக்கட்டும். பிரச்சனைகள் அடிப்படையில் தான் தங்களுக்கான தலைமை யாரு, தனக்கான ஆட்சி எதுன்றதை மக்கள் தீர்மானிப்பாங்க. விஜய்க்கான பிளேஸ் என்னன்னு நினைக்கிறீங்க? இப்போ பிரபலமான நடிகர், நிறைய பேர் இவர் அப்படி தானே இருந்தார். யார்? பவன் கல்யாணம் அப்படி தான் இருந்தார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணார், இவர் இப்போ பண்ணியிருக்காரு. நான் ஒரு 20 ஆண்டுகளாக வந்து 2 பேரையும் பார்க்குறேன். நான் என்றைக்குமே அவங்கள 2 பேரோடையோ ஒரு அரசியல் ரீதியாகவோ கவர்னன்ஸ் ரீதியாகவோ என்றைக்கும் நான் பேசினது கிடையாது. ஸோ அவருடைய அரசியல் புரிதல் எப்படி இருக்குது, கொள்கைகள் எப்படி இருக்குது, அவருடைய விஷன் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா 20 வருஷமாக என்னோட பேசலை. அவர் வந்தார், 10 வருஷத்தில் அவர் செகோவாரா அண்ணார், பெரியார் அண்ணார், குவெம்பு அண்ணார், கத்தார் அண்ணார், மோதியை திட்டினார், சந்திரபாபு திட்டினார். அது தெரிஞ்சு போச்சு, அது சும்மா மாற்றிக்கிட்டே இருக்கும். இவர் இப்போ தான் வந்திருக்காரு, ஒரு 3 மீட்டிங் பண்ணியிருக்காரு, மக்கள் நான் ஜெயிக்கிறேன்னு சொல்கிறாரு, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் வர 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 விஜய் ஒருத்தர் பத்தாதில்ல. இப்போ ரஜினி சரும் ட்ரை பண்ணார், இன்னொருத்தரும் ட்ரை பண்ணார். பட் மக்கள் பார்ப்பாங்களே எல்லாமே ஓட் ஆகுமா, இல்லை இளைஞர்கள் ரசிகனுங்கிறதுனால ஓட்டு போட்டுருவாங்களா? பொறுப்பு. ரஜினி சார் சொல்றீங்க, திரு ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வராமலேயே, அரசியல் கட்சி தொடங்காமலேயே அரசியல் கட்சி விட்டு போயிட்டார், அரசியல்ல இருந்து ஒதுங்கிட்டாரு. ஆமாம், இது பார்க்கல, இது சீரியஸாக வந்திருக்காரு. இவங்க பின்னாடி யார் இருக்காரு, இது வர ஒரு 2-3 மீட்டிங் தானே பண்ணியிருக்காரு, இன்னொரு ப்ரெஸ் மீட் கூட வச்சதில்லை. மக்கள் கேட்குற கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கணும்ல. சரி, விஜய் அதை பார்க்கலாம். பிகாஸ் ஒரு மனுஷன் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் யார்? யாருக்குமே உரிமை இல்லை, எனக்கு எந்த உரிமையும் இல்லை. பட் நம்ம தமிழ்நாட்டையோ ஒரு அரசியலையோ ஒரு விவசாயியோ ஒரு இளைஞர்களையோ ஒரு கவர்னன்ஸையோ பண்ணக்கூடிய இது இருக்காது, கேள்வி கேட்குற உரிமை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கை நீ வர வைக்கிறியான்னு கேட்குறதுல என்ன தப்பா இருக்குது? யார் வேணாலும் வரலாம். ஒரு 20 வருஷமா நீங்க வந்து 2 பேர்ட்டையுமே பழகி இருக்கிறதா அவங்க நம்ம என்னோட பேசணும்னு தோண வர மாதிரி. நான் 20 வருஷமா அரசியல் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ அவங்க சினிமா செட்டில் ஓய்வு நேரங்களில் விஜயோ அல்லது பவன் கல்யாணோ பாலிடிக்ஸ் மக்கள் பிரச்சனைகள் பேசிக்கிட்டது இல்லை. ஒரே ஒரு தடவை பவன் பேசினாரு, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, உங்களை எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குன்னு. நீங்கள் யார் என்ன காப்பாற்றுறதுக்குன்னு கேட்டேன். இல்லை எனக்கு எதிர்த்து பேசுகிறீங்க. ஆமாம், எதிர்த்து பேசுவேன், என்ன விடுங்க, உங்கள் பிரச்சனையாக சொல்லுங்கன்னு. இல்லை கொஞ்சம் ஆந்திரா பற்றி புரிஞ்சுக்கணும், சில கூட்டணிகள் நம்ம பண்ணி ஆகணும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. கடவுளே வந்து மோடி கரெக்டுன்னு சொன்னால் நான் கடவுளையே கேள்வி கேட்பேன். ஸோ நீங்கள் அப்படி போகிறதா இருந்தால் உங்களை நான் கேள்வி கேட்பேன். நீ தமிழ்நாட்டுக்கு ஆந்திர பிரதேஷுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் வரணும், ஒரு அரசியல் கட்சி பண்ணியிருக்காரு, ஒரு 5 வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, அது ஓகே. பட் நீ மோதியோட வர்றேன்னா அப்போ நான் உன்னை கேள்வி தான் கேட்பேன் அப்படின்னு தான் சொன்னேன். இவரோட என்றைக்குமே நம்ம அரசியல் பேசினது கிடையாது. இது வரைக்கும் இப்போவும் நடிச்சிட்டு இருக்கேன், செட்டில் போகிறோம், நடிக்கிறோம், வெளியே வரோம். அவருக்கு என்னோட பேசணும்னு தோணாமல் இருக்கலாம், ஓகே. பட் அவரோட ஒரு பொலிட்டிக்கல் வியூ எனக்கு தெரியல. இத்தனை வருடங்களோட ஒரு பல படங்கள் பண்ணியிருக்கோம், அதில் என்றைக்குமே பேசினது கிடையாது. அதனால தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்து நீட்டை பற்றி என்ன பேசுவார், சும்மா நீட்டை எதிர்க்கிறதோ சொல்றாரு, எதிர்ப்புங்கிறது நானும் எதிர்க்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்களா என்ன? அப்படி இல்லை. எப்படி எது நாளைக்கு பார்லிமெண்ட்டில் எப்படி பேசுவீங்க, பல விஷயங்களை பற்றி என்ன பண்ணியிருக்கேன், என்ன பண்ணணும், ஒரு விஷன் வேணும் இல்லையா? நல்லது பண்ணுறேன்னு உடனே ஓட்டு போட மாட்டாங்க, எப்படி பண்ணுறேன்னு ஒரு நம்பிக்கை வரணும்ல. எனக்கு உங்கள் செயல்பாடு மூலமாக அந்த நம்பிக்கையை நீங்கள் பெறுங்க. அவனுடைய புரிதல் என்ன, அவனுடைய ஆழம் என்னன்னு எனக்கு தெரியணும். அது இன்னும் வரலையா நமக்கு? நான் திமுகவையும் எதிர்க்கிறேன், பிஜேபியும் எதிர்க்கிறேன், யூனியன் கவர்மெண்ட்டையும் எதிர்க்கிறேன், ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் எதிர்க்கிறேன். ஓகே, நான் தனியாக இருப்பேன், யாருடைய கூட்டணியில் இருக்க மாட்டேன், நான் கதை கட்சி இருக்கிறேன்னா நம்ம பார்த்துருக்குறோம். அரசியல் பார்ப்போம்.
மக்கள் பார்ப்பாங்க. மக்கள் அவ்வளோ முட்டாள் கிடையாது. ஹிந்தி விவகாரம் திரும்ப ஒரு தேசிய பிரச்சனையாக மாறி இருக்கு. மகாராஷ்டிராவில் மேண்டேட்ரி தேர்ட் லாங்குவேஜ், மூணாவது மொழியாக ஒரு மொழி கட்டாயம் கற்பிக்கப்படணும், அது அந்த மொழி ஹிந்தி அப்படின்னு அறிவித்தாங்க. அவங்களே ஒரு வாரத்தில் வந்து மேண்டேட்ரி கிடையாது, ஆப்ஷனல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. தமிழ்நாடு அதை கடுமையாக எதுக்குது. ஆமாம், வி ஆர் நாட் ஹேட்டிங் ஹிந்தி. ஒரு சிம்பிளாக லாஸ்ட் டைமும் சொன்னேன், அப்பா நீ ஹிந்தி பேசுகிறேன், நான் உனக்கு ஹிந்தி தெரியும், என்னை ஹிந்தி பேசணுங்கிறேன், ஏன்னா உனக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும். திணிக்காத, அது வேண்டான்னு சொல்ல, அது எனக்கு என்னோட டிசிஷனாக இருக்கட்டும். தமிழ்நாடு வந்து ஒரு 2 லாங்குவேஜ் பாலிசியில் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வி ஹவ் பின் சக்ஸஸ்ஃபுல். மூணாவது மொழி அவன் ஃப்ரெண்ட்ஸ் போகிறானா, இட்டலி போய் செட்டில் ஆகிறானா, சைனா போய் செட்டில் ஆகிறானா, இல்லை நார்த் இந்தியா போய் செட்டில் ஆகிறானா, ஒரு பல கோடி மக்கள் இருக்காங்க, எல்லாரும் போக மாட்டாங்கல்ல. அப்படி ஹிந்தி மொழியால் நீ என்ன கற்றுக் கொடுக்குற? இலக்கியமா, தத்துவமா, ஃபிலாசபியா? தமிழோட இருக்காப்பா. தமிழோட மொழி, கன்னடா மொழி, மலையாளம் மொழி, நம்ம திராவிடியன் மொழியோட வயசு என்ன, உன் மொழியோட வயசு என்ன? என்னுடைய இலக்கியம் என்ன, உன்னுடைய இலக்கியம் என்ன? நீ ஹிந்தி மொழி நார்த் இந்தியாவில் கொஞ்சம் பரப்புறதுனால எத்தனை மொழிகளை கொன்னங்க, நீ எவ்வளோ டைலக்ட்ஸை கொன்னேன். எனக்கு வேணும்னா கற்றுக்கிறேன், நீ எப்படியா மேண்டேட்டரி பண்ணுவேன்? இல்லைல்ல, அது நீங்கள் என்ன வேணாலும் எப்படி சூஸ் பண்ணலாம்? நான் 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவே வேணாங்கிற, மறுபடியும் நீ மூணாவது பண்ணால் நீ வரப்புறுத்துறல்ல. யூ ஹாவ் த சாய்ஸ், இட் இஸ் மேண்டேட்டரி, பட் யூ ஹாவ் த சாய்ஸ் டு லர்ன் லாங்குவேஜ். நான் எங்கேருந்து எடுத்துகிட்டு வரட்டேன் இத்தனை டீச்சர்ஸ்? எதுக்கு வேணும் எனக்கு இன்னொரு மொழி? எஸ்பெஷலி தாய்மார்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், பட் அவங்க வந்து தெரியாமல் மாட்டிப்பாங்க. இன்னொரு மொழி தெரிஞ்சால் நம்ம போய் டெல்லியில் வாழணுன்னு அது இல்லைம்மா தாய். அது இன்றைக்கி உலகத்தில் 4ஆம் கிளாஸு சின்ன வயசுலேருந்து குழந்தைங்க மினிமம் 5 இயர்ஸ் வெளியில் ஃப்ரீயாக இருக்கணும், அவங்களுக்கு என்னவும் படிப்பாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இவன் மொழி தமிழ் கற்றுக்கிட்டு, இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு, மூணாவது மொழி ஹிந்தி கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறமா இப்போ எடுத்துடுங்களேன், மேத்ஸு, சயின்ஸு, ஏஐ எல்லாம் தூக்கிட. எதுக்கு திணிக்கிற நீ? அதுக்கப்புறம் இவர் பவன் கல்யாணம் அவர் வந்து பேசுகிறாரு, இங்கே தமிழ் படங்களெல்லாம் ஹிந்தி டப் பண்ணுக்கு மட்டும் வேணும். யோ, தமிழ் படங்களை ஹிந்தி டப் பண்ணுறது தமிழை உன் மேலே திணிக்கலை, என்னுடைய படைப்பை, என்னுடைய சிந்தனையை மொழியில் பாருன்னு. படங்களை நான் தமிழில் டப் பண்ணிக்கிறது, நீ என்ன சிந்திச்சிருக்கியோ என் மொழியில் பார்க்குறேன்னு. அது ஒரு மொழியை மதிக்கிறது. அதையும் அரசியலும் எடுத்துகிட்டு வர நீ. இல்லை, உங்களுக்கு வியாபாரம் ஆகணும்னா நீங்கள் இந்திய அது என்ன அதான் அப்படியா பாப்பேத்த? நீங்கள் வந்து பீகார்லேருந்து சத்தீஸ்கட்லேருந்து தான் வேலைக்கு வரணும், ஹிந்தி கற்றுக்க மாட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் பொழப்புக்காக வந்தேன் தமிழ் மொழியை கற்றுக்கினாயா? அப்போ நான் எல்லாத்தையும் நிறுத்திட்டு, ஓஹோ தமிழ், நாங்கள் ஹரியானாலேருந்து ஒருத்தன் வருவான், நமக்கு வேலை பார்க்குறதுக்கு நம்ம ஹரியானா கற்றுக்கலாம், பெங்கால்லேருந்து வராங்களா, உடனே பெங்கால் கற்றுக்கோ, இப்படியா பண்ணுவோம்? என் மொழி வேண்டாமா? அவன் வந்து கற்றுக்க மாட்டானே என் மொழியை. இல்லை, இந்த 3 மொழி எலிமெண்ட்டை நீ வந்து குஜராத்தில் வச்சுருக்கியா? மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, நீ சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்த சொல்லு? ஃபெடரலிசம், என் ஸ்டேட்டு, சென்டரோட நான் போராடுறேன் அப்படியான சொல்லிட்டு இருந்தேன். நீ யாருன்னு இப்போ மறந்துட்டியா? அது எல்லாத்தையும் 2 ஆண்டுகள காலம் நீங்கள் வந்து ஒரு குஜராத்தோட சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது, குஜராத் மாடல் சென்டரை எதிர்க்கிற, என்ன பெட்ரோல் விலை அதிகமாகிடுச்சு, என்ன டாலர் இப்படி போயிட்டுருக்கு, நீங்கள் யார் எங்களுக்கு சொல்கிறது? நம்மளுக்குன்னு ஒரு தனித்துவம் இல்லை. பேசலை, ஸ்பீச்சஸ் எடுக்கட்டுமா வெளியில்? பிரதமரான உடனே எல்லாரும் பேச்சு கேட்கணுமா? வாட் இஸ் திஸ் ஹிப்போக்ரசி? வை ஆர் யூ ஃபோர்சிங் ஹிந்தி? வி ஆர் நாட் ஹேட்டிங் ஹிந்தி. எனக்கு தேவைன்னா நான் படிச்சுப்பேன். மகாராஷ்டிராவில் இந்த எதிர்ப்பு வரும்னு நீங்கள் நினச்சிங்களா? வரும். மராட்டி மானுஸ் விட மாட்டானுங்க. அவங்களுக்கு தெரியுது தமிழ்நாடு. நான் இப்போ எழுதி கொடுக்குறேன் அவங்களுக்கு, தமிழ்நாடு இஸ் த மாடல் ஃபைட். இன்றைக்கி ஒவ்வொரு மாநிலமும், இன்றைக்கி நம்ம முதல்வர் ஸ்டாலின் இருக்கட்டும், அவங்களுடைய டீம், திஸ் வில் இன்ஸ்பயர் எவ்ரிபடி. ஒரு போராட்டத்தை எப்படி செய்யணும், எப்படி நம்மளுடைய தனித்துவத்தை காப்பாற்றிக்கணுங்கிறது, இட் இஸ் பிகமிங் அ மாடல் டுடே. இட் வில், மகாராஷ்டிரா வில் கெட் அப், கர்நாடகா வில் கெட் அப், கேரளா வில் கெட் அப், பெங்கால் வில் கெட் அப், இட் வில் கெட் அப். சார், ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே மாதிரி இருக்கு. இப்போ சேர்றாங்களே, என்ன பண்ணுவீங்க? அவங்க வந்து ஹிந்திக்கு ஏன் திணிக்கிறீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு RSS கேள்வி கேட்குறாரு ராஜ் தாக்கரே. இப்போ நான் என்ன சொல்கிறேன், கரெக்ட் தானே அது? இப்போ நான் என்ன சொல்கிறேன், இது பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டிலே கேளுங்க. நான் வந்து நீ ஹிந்தி திணிக்கிற இல்லையோ, ஒரு தமிழ்நாடு எப்பத்துலேருந்து எதிர்த்துட்டு இருக்கியா?
60s 70sலேருந்து உயிரை கொடுத்துருக்கானுங்க. ஒரு தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டே எதிர்த்துட்டு இருக்க, எதுக்குன்னு காதலை வாங்க மாட்டியா? இந்த நாட்டோட குடிமக்கள் தானே. அது என்ன உனக்கு டிகேட்ஸ் அதை தான் பண்ணுவீங்களா? இது நேற்று முன்னாடில இருந்து போராட்டம் இல்லையா தமிழர்களோடது? அவங்களோட தன்மானத்துக்காக, அவங்களோட கலாச்சாரத்துக்காக, அவங்களோட தனித்துவத்துக்காக எப்பத்துலேருந்து இருக்குங்க? காதலை வாங்கவே மாட்டீங்களா? கோடிக்கணக்கான மக்கள் ஐயா, டிஃப்ரெண்ட் விஷனரி லீடர்ஸ், எழுத்தாளர்கள், போயட்ஸு, ஆக்டிவிஸ்ட், அத்தனை பேரும் லபோ 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 கற்றுக்கிட்டு இருக்கோம் திணிக்காதுன்னு. அரசியலுக்காக எதுக்குறீங்க? உங்களுக்கு வந்து ஒரு பரந்த மனசு இல்ல. இது 60 ஆண்டுகளா? அதை நம்பலாமா? தமிழுக்காக ஹிந்தி வேண்டான்னு போராடும் போது யாரும் கிடையாது. இவர் என்ன தெரியும் அவரால்? நமக்கு இவ்வளவு ரெசிஸ்ட் பண்ணாலும் தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்ஸ் ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ தென்னிந்தியாவில் இப்போ அந்த எதிர்ப்பு லேசாக வருது, கர்நாடகாவில் அந்த ஃபீல் வருது, மகாராஷ்டிராவில் வருது. பட் ஒரு ரீதிங்கிங் வருமா? ஒரு ஊர் காரி துப்புது, கொஞ்சம் வெக்கம் சூடு சொல்கிறவனே வேண்டாம். தமிழ்நாடு பல்லாண்டுகளை காரி துப்புது, கோ பேக் அப்படின்னு. சாரிப்பா சாரி இல்லையா? ஹிந்தி டீலிமிட்டேஷன் மாதிரி இன்னொரு ஹாட் சப்ஜெக்ட் வந்து ஸ்டேட் ரைட்ஸ். அதில் மாநில அரசுக்கு என்ன அதிகாரம், கவர்னர்களுக்கு எவ்வளோ அதிகாரம் அப்படின்ற ஒரு ஃபைட். ரொம்ப நாளாக அது பிரச்சனை, ஒரு பல 10 ஆண்டுகளாக அதை பற்றி பேசிகிட்டு இருந்தால் கூட சமீபத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் தொடர்ந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு ஹிஸ்டாரிக் ஜட்ஜ்மெண்ட், லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்னு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் அதை வந்து கேட்கிற இடத்துல கவர்னர் இருக்கிறது மாதிரி தெரியல. இருக்க மாட்டார்ல்ல அவர். நீங்கள் வந்து இந்த இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தாலும் எந்த சென்ட்ரலில் காங்கிரஸ் இருக்கட்டும், பிஜேபி இருக்கட்டும், அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள தான் கவர்னராக வைப்பாங்க. அவங்க ஆட்சி இல்லாத கவர்மெண்ட்டில் வைப்பாங்க. அவன் வந்து துன்பம் கொடுத்துட்டே இருப்பான். இப்போது கேசிஆர் அங்கே இருக்கிறவங்க தமிழிசை அங்கே போடுவாங்க, இங்கே பிஜேபி ஹெட் கவர்னராக அங்கே போவாங்க, அவனை வேலை பார்க்க விட மாட்டாங்க. அப்படி தானே இங்கே பண்ணார் அவர். யார் கவர்னரு? ஒரு மக்கள் ஒரு மேண்டேட்டை கொடுத்து தேர்ந்தெடுத்த எம்எல்ஏஸ் ஒரு கவர்மெண்ட் இருக்கு. அவங்க ஒரு ரூலை பாஸ் பண்ணுறாங்க. நீ ஒரு அப்பாயிண்டட் ஃபெலோ, அது உங்ககிட்ட வருது. வந்து அதை பார்த்து அது சரியா இல்லையான்னு சொல்லு, ரிஜெக்ட் பண்ணு, ஒரு தடவை பண்ணலாம். அவங்க மறுபடியும் பாஸ் பண்ணுவாங்க, சரியாக இருந்தாலும். அப்போ நீ பாஸ் பண்ணி தான் ஆகணும். அதில் உட்காந்துக்கிட்டே இருந்தா நீ அதை கீழே வச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் உட்காருவேன்? Isn't it against the constitution? Is it against the spirit of democracy? அது பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவாரான். 3 மாதம் உனக்கு டைம் கொடுக்குறது கரெக்டாக. 3 வேலை இது இத்தனை நேரத்துக்குள்ளே பண்ணுன்னா பண்ண மாட்டேன்னா எப்படிப்பா நீ? உனக்கு 1000 வேலை இருக்கும், உடனே வேண்டாம், ஒரு 3 மாதத்துக்குள்ளே பண்ணுன்னா அதெல்லாம் நீ யார் சொல்கிறதுக்கு? நீ யார் சொல்கிறதுக்குன்னு? யார் சுப்ரீம் இந்த உலகத்தில்? மக்கள் தான் சுப்ரீம். மேண்டேட்டட் கவர்மெண்ட், மேண்டேட் கவர்மெண்ட்டும் சுப்ரீம் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் சுப்ரீமா அப்படின்னு கேட்குறான். நான் பார்லிமெண்ட் தான் சொல்கிறேன். பார்லிமெண்ட்டும் சுப்ரீம் கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டும் சுப்ரீம் கிடையாது. நீ பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுற உரிமை மட்டும்தான் உனக்கு இருக்குது, மெஜாரிட்டி. அதை பாஸ் பண்ணால் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரமாக கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் பண்ணது. ஸோ கான்ஸ்டிடியூஷன் இஸ் சுப்ரீம். ஒரு ஃபெட்ரல், ஒரு ஃப்ரெட்டர்னல், ஒரு டெமோக்ராட்டிக் கான்ஸ்டியூஷன் என்ன வச்சுருக்கோமோ அதை இந்த ரூல் பாசும்போது மெஜாரிட்டியை வச்சு தப்பம் பயன்படுத்துகிறாரான்னு கவர்னர் பார்க்கணும், பிரசிடெண்ட்டை பார்க்கணும். இல்லை அவனும் பார்க்கலன்னா சுப்ரீம் கோர்ட் பார்க்கணும். நோபடி இஸ் சுப்ரீம். சுப்ரீம் இஸ் த கான்ஸ்டிடியூஷன். நீ சுப்ரீமா நான் சுப்ரீமானு மன்னர் ஆட்சியா இது? அவன் பேச்சை கேட்குறவனுக்கு ஒரு ரப்பர் ஸ்டாம்பை வச்சுருக்காங்க. இவர ரப்பர் ஸ்டாம்ப். நீ எல்லாம் மக்கள்கிட்ட போய் பெரிய இல்லை ரப்பர் ஸ்டாம்ப்ஸ் ஆல் ஆஃப் யூ. அப்படி தான் இந்த அரசியல் நடக்குதுங்க. இந்த மாதிரி ரப்பர் ஸ்டாம்புகளால் கான்ஸ்டிடியூஷனுக்கு பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன், டு அப்ஹோல்ட் த கான்ஸ்டிடியூஷன், டெமோக்ரஸி, ஒரு நியாயம், ஒரு ஜஸ்டியை அப்ஹோல்ட் பண்ணுறதுக்காக உனக்கு டைம் லிமிட் கொடுக்கணும். நீ அதை பண்ணி தான் ஆகணும். இவ்வளோ காரி துப்புனதுக்கு அப்புறம் கூட வைஸ் சான்சலர் மீட்டிங் கூப்பிடுறாரு அவர். வெக்கம் சூடு சொன்னேன் வேண்டாம் இருக்கு. யூனிவர்சிட்டிக்கு போய் நீ ஒரு கவர்னராக இருந்துட்டு பசங்க கிட்ட ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வைப்பியா? அப்போ நீ யாருன்னு தெரியுதுல்ல, நீ உள்ள என்ன செடி போட்டிருக்கன்னு தெரியுதுல்ல, எனக்கு நீ இவங்களோட ஆளுன்னு தெரியுதுல்ல. நீ கவர்னர், ஹெட் ஆஃப் த ஸ்டேட், ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வைப்ப? வாயை திறந்தா நீ யாருன்னு தெரியுது எனக்கு. உன்னுடைய செயல்கள் நீ யாருன்னு காட்டுது.
ரூல் இல்லாமல் இருக்கலாம், பட் தெரியுதுல்ல, நீ வேணும்னு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட்டை வேலை பார்க்காம 10 பில்லுக்கு கீழே உட்காந்துருக்கன்னா யூ ஆர் அ கிரிமினல். யூ ஆர் கமிட்டிங் அ கிரைம் ஆன் த பீப்புள் ஆஃப் திஸ் கண்ட்ரி. யூ ஆர் ட்ரைங் டு கில் த கான்ஸ்டிடியூஷன் விச் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் திஸ் கண்ட்ரி. அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஜட்ஜ்மெண்ட். அண்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கும் தமிழ்நாடு தான் காரணம். அது இன்றைய போராட்டம் கிடையாது. ஃபார் டிகேட்ஸ்லேருந்து நடந்து வந்துட்டு இருக்கிற எல்லா கேசஸும் பார்த்துருக்கு சுப்ரீம் கோர்ட். இந்த பிரசிடென்ட் ரூலு, இந்த கவர்னர்ஸு, இவங்களுடைய அழிச்சாட்டத்தை இத்தனை வருடங்களாக போராடிட்டு இருக்கானுங்க வேறு 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 கமிஷனில். அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓஹோ இவ்வளோ நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு, இது இப்படியே விட்டால் நடக்காதுன்னு ஒரு தீவிரமான ஒரு ஹிஸ்டாரிக் ஜட்ஜ்மெண்ட்டு ஏப்ரல் எடுத்து கொடுக்குறாங்க. உடனே இவங்களுக்கு அதை பொறுத்துக்க முடியல. சுப்ரீம் கோர்ட் சுப்ரீமாக பிஹேவ் பண்ணல, கான்ஸ்டிடியூஷனலி கரெக்டா. நீ ஒரு மெஜாரிட்டி வச்சுட்டு வந்துட முடியாது. மெஜாரிட்டி தான் டிசிஷன் சொன்னாலும் ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது, அதில் நியாயம் இருக்கா? சரி சார், இப்போ இது ஒரு சீஃப் மினிஸ்டருக்கும் கவர்னருக்குமான ஃபைட் கிடையாது. ஒரு ரெண்டு இண்டிவிஜுவலுக்கான மோதல் இல்லை, ரெண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, ஒரு யூனியன் கவர்மெண்ட்டால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு கவர்னர், இவங்களுக்கு இடையில் ஒரு பிரச்சனை. சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் போகிறாங்க, ஒரு லீகல் பேட்டில். நீங்கள் சொன்ன மாதிரி இது புது கேஸும் இல்லை, பல வருஷமாக இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு ஃபைனலாக ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு போல்டு ஜட்ஜ்மெண்ட் வருது, கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் வருது. இப்போ அதை கவர்னரை பற்றி சொல்கிறாங்க, அவருடைய செயல் இட்ஸ் இல்லீகல், எர்ரேனியஸ் இன் லா, அன்கான்ஸ்டிடியூஷனல், போனஃபைட், நோ போனஃபைடுன்னு சொல்கிறாங்க. சரி, அவர் அதனுடைய ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்கிறாங்களே, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் இப்படி சொல்லுதேன்னு கவர்னர் உள்வாங்கணும். அவன் மாஸ்டர் பேசி தானே கேட்கணும். அவங்களும் ஏன் அதை கேட்க மாட்டாங்க? ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அதை ஒத்துக்கிட்டு எல்லாம் மாறுமே, எல்லாம் மாறுமே சார். அப்போ நீ கான்ஸ்டியூஷன் பிரகாரம் போகணும், உன்னுடைய அஜெண்டா நடக்காத. நீங்கள் அவங்க ஏன் தப்பாக சொல்கிறீங்க? அவங்க அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க சார். தே டோன்ட் வாண்ட் திஸ் கான்ஸ்டிடியூஷன், தே டோன்ட் வாண்ட் திஸ் ஹார்மனி. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் உட்காந்துக்கிட்டு பேசுறதுல வேண்டாம். அவன் அஜெண்டா வேறு. நீங்கள் அவனை என்ன பண்ணாலும் எதிர்த்து தான் தீரணும், அழித்து தான் தீரணும். பிகாஸ் ஹீ இஸ் நாட் டெமோக்ராட்டிக். பிஜேபி இஸ் நாட் டெமோக்ராட்டிக். இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கோ அல்லது இந்தியாவில் மாநில உரிமை பேசுகிறவங்களுக்கோ பிஜேபியோட நெகோஷியேட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸே இல்லை, யூ ஹாவ் டு ஃபைட்ன்றீங்க. பிஜேபியோட இது இல்லவே இல்லை. அவங்க அரசியலில் இருக்கிறதுக்கே வேஸ்ட்டு. ஏன்னா அவங்க கான்ஸ்டியூஷனையும் நம்ம நாடே முன்னேற விஷயம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய அஜெண்டா வேறு. நீங்கள் எதிர்த்து தான் தீரணும். நாடை காப்பாற்றணும்னா நீங்கள் எதிர்த்து தான் தீரணும். உன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அவனுக்கு கூட்டணி போயிட்டு இருந்தால் நீ உன்னை காப்பாற்றி தான் போகிற, நாட்டுக்காக போகல. நாட்டுக்காக யோசிக்கிறதா இருந்தால், மக்களுக்காக யோசிக்கிறதா இருந்தால் நீ பிஜேபி எதிர்த்து தான் ஆகணும். உன்னை பற்றி யோசிக்கிறதா இருந்தா, உன் சொத்து உனக்கு பவர் வேணும், இது வேணும்னா நீ அவனோட போகிற, அப்போ உனக்கு நாடு இல்லை. தெளிவாது. ஒரு மாநில அரசு, ஒரு எஸ்டாப்ளிஷ்டான லீடர்ஸ், அவங்களுக்கே கிரைசிஸ் வருது. இன்கம் டேக்ஸ், சிபிஐ, இடி, இப்படியான பல அமைப்புகளை வச்சு பெரிய அரசியல் தலைவர்களையே ஜெயிலில் போடுற விஷயத்தை பார்க்குறோம். கெஜ்ரிவால் மாதிரியானவங்க, ஹேமந்த் சோரன் மாதிரியானவங்க அவ்வளோ கிரைசிஸை ஃபேஸ் பண்ணாங்க. நீங்கள் இவ்வளோ ஒரு வலிமையாக பேசுகிறீங்க. முயற்சி பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, போடணும்னா போடுவாங்க, தேடுறாங்க என்ன பண்ணுறதுன்னு. வந்தாங்கல்ல இடி, இன்கம் டேக்ஸை தோண்டிக்கிட்டு தானே இருக்காங்க, வெட்டிக்கிட்டு தானே இருக்கேன். பார்க்குறாங்க என்ன பண்ணுறதுன்னு, கிடைக்க மாட்டேங்கிறேன். அவங்களுக்கு காரணம் கிடைக்கல, ஏதாவது பிடிப்பாங்க, வேலை இல்லாமல் பண்ணுவானுங்க, அதை பண்ணுவானுங்க. எதுக்கு உடையவான்னு பார்த்துட்டு இருக்காங்க. உடையாமல் இருக்க எனக்கு என்ன இருக்குது? மக்களோட அன்பு இருக்கு எனக்கு. பட வாய்ப்புகள் ஒப்போட்டோம், பரவாயில்ல. இவனாலையா இருக்கேன் நான். இன்னும் நான் இந்திய படம் போனால் போச்சு, என்ன இப்போ எனக்கு இருக்க. தெலுங்குலேயே கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. குறையிட்டோம், குறையும். ஆனால் யாருக்கு குறையுது? ஜெயிச்சவனுக்கு தானே குறையுது. நான் தாண்டி ஆச்சு சார். நான் 10 படம்னா 5 படம் தான் எடுப்பேன். எனக்கு சவுருக்கு காசு இருக்கு. பட் எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்குல்ல, ஒரு நேர்மை இருக்குல்ல, நான் என்னை விற்றுக்கல. அதை விட சொத்து எனக்கு என்ன வேணும்? இன்றைக்கி நான் ஐ ஆம் ரிச்சர் டு லூஸ்ன்னு சொல்லுவேன். அந்த பணத்தில் இல்லை. ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறேன், ஒரு செக் பண்ணுறான், செக் பண்ணிட்டு எங்கே போகிறீங்க? ஹிந்தியில் கேட்குறேன். காஞ்சாரேன், ஷூட்டிங் போகிறேன். இன்னும் எவ்வளோ நாள் ஷூட்டிங்? நாட்டுக்காக போராட்டிருக்கேங்க, போதும் வாங்க. அது போதும் எனக்கு.
ஐஆர்எஸ் ஐஏபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, கலெக்டர்ஸ் இருக்காங்க. நாங்கள் எதிர்த்து பேச முடியாது, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் எங்களுக்கு சொன்னுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு பிஜேபிக்காரன் ஏர்போர்ட்டில் போகிறேன், ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன், எதிரில் இப்படி நேரில் கண்ணில் வந்து நீ சொல்லிட்டு இருக்க தப்புன்னு பேசுகிற தைரியம் இல்லை என்னோட. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கணும், அவங்க அடிக்கணும், ஒரு சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணணும், அப்படி தான் வருவாங்களே தவிர நேரடியாக மோதல் கிடையாது. ஸோ லெட் them do it. அடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு நான் சொல்லுவேன்ல, சாகிறதுக்கு முன்னாடி சாகக்கூடாது இல்லை மனுஷன். அவங்க சொல்கிற மாதிரி ஃப்ளோவில் போகிற நிறைய நடிகர்கள் விற்றுக்கிறாங்க, அவங்களுக்காக படம் பண்ணுறானுங்க, சாவா பண்ணுறாங்க, பாவா பண்ணுறாங்க, டாவா பண்ணுறாங்க, காசு சம்பாதிக்கிறாங்க. அப்படி அந்த ட்ரெண்டு இப்போ நடக்குது. எதுக்கு நமக்குன்னு போகிறதுக்கு செத்த மீன் போதும், ஆற்றுல அடிச்சுக்கிட்டு போகிறதுக்கு. எதிர்நீச்சல் போடுறதுக்கு உயிரோட மீன் இருக்கணும். நான் உயிரோட மீன். இன்னைக்கு இல்லைன்னாலும் வரலாறு எழுதும். ஒருத்தன் இருந்தான், ஒரு கலைஞனாக இருந்தான், மக்களுக்காக தான் என்னான்னு விற்றுக்கல அவனை விற்றுக்கல. நம்மளுடைய குரலாக தான் இருந்தான். நம்ம வளர்த்த புள்ள நம்மளுக்காக தான் பேசிச்சது தவிர அவங்க வளர்க்கலையே என்ன, மக்கள் தான் வளர்த்தாங்க என்ன. என் திறமை இல்லை, மக்களோட அன்பு. பார்க்குறாங்க, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்சிக்காரங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கலாம், பட் மக்களுக்கு தெரியுது இல்லை. பிரகாஷ் ராஜ் பேசிகிட்டு இருக்காரு, தெளிவாக பேசிட்டு இருக்காரு. காரணங்கள் டீலிமிட்டேஷன் என்ன சொல்கிறாரு, மொழி என்ன முக்கியம்னு சொல்கிறாரு. தமிழ்நாடு மாடல் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணீங்க. ஆமாம், முன்னாடி குஜராத் மாடல் பெருசா பேசுறாங்க. அவனுக்கு என்ன மாடல் கிடையாது. இப்ப தமிழ்நாடு மாடலை நீங்க போடுறீங்க. தமிழ்நாடு மாடல்னு நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இன்னைக்கு எப்படி ஒரு மொழி போராட்டத்தை முன்ன வச்சு பேசுறாங்க, ஒரு டீலிமிட்டேஷனை எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. திஸ் இஸ் த மாடல். உட்கார்ந்து பேசலாம்ல, ஸ்ட்ரெயிட் மோதல். விட மாட்டேன். கூப்பிடுறாருல்ல 10 பேரை, வாங்க உட்காருவோம். அதாவது அவன் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு விஷனாக பார்த்து ஃபைட் பண்ணுறாருல்ல. திஸ் இஸ் த மாடல் வி வாண்ட். இது ஒரு ஒரு மாடலாக இருக்குது அடுத்த ஸ்டேட்டுக்கு. மற்ற ஸ்டேட்டுகள் கேட்டாடா ஆமாம், ஏன்னா இப்படியே விட்டா நான் வந்துடுவான், வராமல் ஒரு ஒரு பிடி பிடிச்சி போகிற கலைஞர். நான் அப்போவே சொல்லுவேன், கலைஞர் இருக்கும்போது எனக்கு பேச வேண்டிய அவசியமே இருந்ததில்லை. இவனுங்கெல்லாம் வாலாட்ட முடியல. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாலின், இந்த திமுக, இந்த ஹோல் பார்ட்டி, அந்த சோ மெனி லீடர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒரு டிஸ்கஷன் வச்சுருக்காங்கல்ல. இந்தியாவுக்கே ஒரு பார்த்து இப்படி வரப்போகுது, ஜாகிரதையாக இருக்கிறீங்களே, நான் இருக்கேன், வாங்க நம்ம சேர்ந்து போராடணும்னு சொல்கிறாருல்ல. திஸ் இஸ் த மாடல். ஒரு மொழிப்பற்று இருக்கட்டும், தமிழ்நாடு மக்கள் எப்படி ஒரு சிவில் சொசைட்டி, இவங்கள மாதிரியான சேலஞ்ச் எல்லாமே இந்த ஒரு டிஸ்கஷனை மக்கள்கிட்ட கொண்டு போகுதில்ல. எங்கே கொண்டு போகுது ஆந்திராவில் இந்த டிஸ்கஷனு? வேறு ஸ்டேட்டில் எங்கே ஆகிட்டுருக்கு? மீடியாஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? பட் இங்கே மீடியாஸ் பண்ணுதில்ல. திஸ் இஸ் அ டிஸ்கஷன். இன்றைக்கி அது இதுன்னு அசிங்கமாக பேசிக்கிட்டு வேறு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே மீடியா பேசிகிட்டு இருக்குல்ல. மக்களோட பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, நீங்கள் சைடு எடுக்கலை. இப்போ பிரகாஷ் ராஜங்கிற ஒரு நடிகனை கூப்பிட்டு நீங்கள் எதுக்கு மொழி என்ன சொல்கிறீங்க, டீலிமிட்டேஷன் என்ன சொல்கிறீங்க, கவர்னர் என்ன சொல்கிறீங்க, நடிகன் வேறு எதுவும் பேசலையா என்னோட இன்றைய விஷயங்கள். திஸ் இஸ் த தமிழ்நாடு மாடல். ரொம்ப நன்றி, ஏராளமான விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.